டீ அன்றாட நம்ம லைஃப்பில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம். டிஃபால்ட்டாகவே மார்னிங் ஈவினிங் ஒரு டீ குடிக்கிறது வழக்கம். இதை தவிர மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டீ. மோஸ்ட்லி பேச்சுலர்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டு டீயாக தான் இருக்குது. 11 மணிக்கு ஆஃபீஸில் ஒரு டீ, தலைவலிச்ச ஒரு டீ, ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு டீ, தம் அடிக்கும் போது ஒரு டீ, பிரேக் பண்ணா ஒரு டீ, கெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு ஒரு டீ, ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது ஒரு டீ, நைட் லேட் ஒர்க் பண்ணப்போ டீ, தென் சும்மாவே தோணுச்சுனாலும் ஒரு டீ. இப்படி நம்ம லைஃப்பில் அந்தளவுக்கு டீ யூஸ் பண்ணுறோம். டீ டோட்டலர்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கி டீ ஹெல்ப் பண்ணுறதுனால தான் டீ டோட்டலாக இருக்காங்க. அந்தளவுக்கு இது ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருந்திருக்கு. டீ கூட சில ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் டீ குடிக்கிறோமான்னு பார்த்தா இல்லை. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியே வந்து அப்படியே எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு வர இடத்துல ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட். டீ இதெல்லாம் குடிக்கிறோன்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் வரும். ஏதாச்சும் வண்டி ஓடல பொருளில் அப்படி நின்னோம்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டீ குடிக்கணுன்ற ஞாபகம் தன்னால் வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும் போது வந்து டீ குடித்தா தான் வந்து அடுத்த வேலை பார்க்க முடிகிற மாதிரியே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோன்னா டீ குடித்தா தான் என்னால் முடியும். இல்லைனா ஆக்சுவலி தலைவலி வந்துடும். நிஜமாகவே இந்த டீ குடித்தா தலைவலி போகுமா, ரிஃப்ரெஷ்மெண்ட் எனர்ஜி கிடைக்குமா, இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம டீ குடிக்கிறோம்? கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஒன்று நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இன்னொன்று நம்ம பிலீவ் பண்ணுறோம். டீ வில் கிரியேட் மிராக்கல் அப்படின்னு. கப் ஆஃப் டீன்றது ஒரு அக் போல் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் 10 ருபீஸ் டீ குடிப்பாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் இது போல் ஆளுங்க இருக்காங்க. காஃபி பொறுத்த வரைக்கும் ஐஃபை ஷாப்ஸு, மயிலாப்பூர், கும்பகோணம் காஃபின்னு ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் டீக்கு லோக்கல் ஷாப் தான் பெஸ்ட்டு. நாயர்கடை டீயும் பாய்க்கடை டீயும் தனியாக தெரியும். அடித்த மலையில் சில்லுன்னு குளிர் காற்றுல சூடான டீ குடிக்கிறது அவ்வளோ ஃபீல். இது போல் இயற்கையோட காம்போவாகவும் டீ இருக்குங்க. காஃபி மேக்ஸ் லவ்ஸ்னா டீ மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். லாங் ட்ராவலில் ஒரு பிரேக்குக்கு ஒரு டீ, நைட் எக்ஸாம் ஸ்டடீஸ்க்கு ஒரு டீ, பிஸ்னஸ் மீட்டுக்கும் ஒரு டீ, இப்படி டீ பல பரிமாணங்களில் இருக்குது. இந்த டீக்கு ஒரு அழகான ஹிஸ்ட்ரியும் இருக்குது. COVID-19 போல் டீயும் சைனாவில் தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. கரெக்டாக 2737 அந்த பீரியடில் சைனீஸ் எம்எல் ஷென்னுங் அப்படின்றவர் அவரோட செர்வெண்ட்டோட மரத்தடியில் வாட்டரை பாயில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மேலே இருந்த சில இலைகள் அது தானாகவே வந்து அந்த வாட்டரில் விழுந்திருக்கு. ஸோ இவங்களும் அந்த வாட்டரை வந்து அதுக்கப்புறம் குடிச்சிருக்காங்க. அது குடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லும் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த ட்ரீ தான் கெமெலியா சென்சிஸ். அதோட ரிசல்ட் தான் டீயாக மாறியிருக்கு. சைனாவில் இருந்து அந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து டீ கல்டிவேட் பண்ண இங்கே இந்தியாவிலையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. கரெக்டாக மே 1823 அசாமில் இருந்து ஃபஸ்ட்டு டீ இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தென் இந்தியா ஃபுல்லாக ஒய்டாக ஸ்ப்ரெட் ஆகி டீ பெரிய பிஸ்னஸாகவே ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும், ஹில் ஸ்டேஷனில் டீ நல்லாவே கல்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருக்கிற மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாகவும் இருக்குது. லைஃப்ன்றது ஒரு கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி டீயில் வந்து மசாலா, சுகர், சூடு எல்லாமே ஈக்குவலாக இருக்கணுமோ அது போல் தான் லைஃபும் வந்து எல்லா விஷயங்களும் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ லைஃப் இஸ் லைக் ஏ கப் ஆஃப் டீ.